ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். எண்ணாகமம் 13:20 நடுப்பகுதி. இந்த மாதம் முழுவதும் தைரியத்தை குறித்து, தைரியமாய் இருங்கள், தைரியமாய் செயல்படுங்கள், உங்களுடைய தைரியம் அற்றுப்போகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க, திடமனதாக இருங்கள். தைரியம் திடமனது எல்லாம் ஒன்று தான், மன தைரியம். இதை குறித்து தான் நம்ம இந்த மாதம் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் இந்த வார்த்தையை மோசே இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் போய் நம்ம சுதந்திரிக்கக்கூடிய அந்த கானான் தேசத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. தேசம் எப்படிப்பட்டது, அதில் இருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ, கொஞ்சம் பேரா நிறையா பேரான்னு பார்த்துட்டு வாங்க. அந்த நிலம்லாம் எப்படிப்பட்டது, நல்லதோ கெட்டதோ, பட்டணங்கள் எப்படி இருக்குது, கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களா, கோட்டைகளில் குடியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வளப்பமான நிலமா இளப்பமான நிலமா, விருட்சங்கள்லாம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு தைரியம் கொண்டுனா தைரியமாக போங்க. தைரியமாக போய் அந்த கனியை பறிச்சுட்டு வாங்க. நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், நீங்கள் தைரியமாக போங்க. நம்ம தான் அந்த நாட்டை சுதந்திரிக்க போகிறோன்னு சொல்லி மோசே அனுப்புகிறார். அதே மாதிரி அவங்க போகிறாங்க, பல இடங்களுக்கு போகிறாங்க. 40 நாள் அவங்க சுற்றி திரிந்து, அப்புறம் ஒரு தடியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு திராட்சை கொடியை அறுத்தாங்க. அதை ஒரு தடியில் 2 பேர் கட்டி தூக்கிட்டு வராங்க. மாதுளம் பழங்களும் அத்தி பழங்களையும் சிலவற்றை அவங்க கொண்டு வராங்க. இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா அவங்க மோசையை நோக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கனிகளெல்லாம் காட்டிட்டு, எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி பாருங்கள். ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் ரொம்ப அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவர்களாக இருக்குது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அங்கே ராட்சதர்லாம் எபூசியர், எமோரியர், ஏத்தியர் அவங்களெல்லாம் குடியிருக்கிறாங்க. கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அடையிலும் குடியிருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னேன். அப்படியே ரொம்ப எப்போவும் நெகட்டிவ்ஸாகவே நிறையா சொல்லிக்கிட்டே வந்தோடனே காலேப் என்ன பண்ணுறான், மோசேக்கு முன்பாக ஜனங்களெல்லாம் அமர்த்தி, இல்லை நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம், தேசத்தை நம்ம ஈஸியாக சுதந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு 30ஆம் வசனத்தில் சொல்கிறார். நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனோட போய் வந்த மனுஷர்களோ, நம்ம போய் அந்த ஜனங்களோட எதிர்த்து நம்மளால் நிற்கவே முடியாது. 31ஆம் வசனம், அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாராகிய ராட்சதரையும் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படி தான் நம்ம இருப்போம்னு சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்தருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்புகிறாங்க 10 பேர். அப்போது காலேபும் யோசுவும், அப்போ ஜனங்கள்லாம் ஒரே கொந்தளிச்சு அழுது புலம்பி, நாங்கள் இங்கே அங்கே சாகிறதுக்காக எங்களை கொண்டு போனீங்க, நாங்கள் எகிப்திலே செத்து போனால் நல்லா இருக்குமேன்னு உடனே புலம்ப ஆரம்பித்தாங்க ஆண்டவருக்கு விரோதமாக. அப்போது மோசேயும் ஆரோனும் தலையில் முகம் குப்புற விழுகிறாங்க. அப்போ தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனோயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு 6ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரையோ எல்லாரையும் பார்த்து, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாந்தா அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் விடுறேன்னு சொன்னார்ல, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் நீங்கள் கலகம் பண்ணாதீங்க. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? பயப்படவே வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கலாம். அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க ராட்சதராக இருக்கிறாங்க, நம்ம வெட்டுக்கிளியை போல தான். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, அந்த தேசத்து குடிகள்லாம் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிடுச்சு, கர்த்தர் தான் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி இருக்கணும்னு சபையாரெலாம் அவங்க மேலே கல்லெறியணும் அப்படின்னு சொல்லி கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னாங்க. உடனே பாருங்கள், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் நல்ல செய்தியை சொன்னாங்க. அவர்கள் அந்த ராட்சத ஆட்களை தான் முன்வைத்தாங்களே தவிர
என்னை முன் வைக்கவே இல்லையே, என்னையும் முன்னால் வச்சுருந்தாங்க, என்னையும் அவங்களுக்கு பக்கத்தில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அவங்க தான் வெட்டுக்கிளியை போல் இருப்பாங்க, நம்ம பலவான்களாக இருப்போம்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த நூனின் குமாரனாகிய யோசுவாவும் காலேபும் அவங்க அவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் ராட்சதங்களாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் ஆண்டவரை முன்னால் வச்சுட்டாங்க. நம்மளை அழைச்சிட்டு கொண்டு வந்து இங்கே விடுறேன்ற அந்த கர்த்தரை முன்னால் வச்சதுனால அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவங்க நம்மளுக்கு இரையாவாங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தைரியப்படுத்தி நற்செய்தி பரப்பினா. ஆனால் கல் எறியவரான். எப்போவுமே நல்ல செய்தி சொல்கிறவங்களுக்கு இப்படி தான். ஆனால் கெட்ட செய்தி சீக்கிரமாக பரவிடும். அதை தான் ரொம்ப விரும்பி விரும்பி கேட்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நல்ல செய்தி சொல்லும்போது அதை கேட்குறதுக்கு ஜனங்க இல்லை, இது என்ன அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய மகிமை அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, என்ன இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குறாங்க, நான் தான் எல்லாம் சொல்கிறேன்னு சொன்னல, அவங்க என்னை எது வரைக்கும் என்னை விசுவாசியாமல் இருப்பாங்க, அவங்கள நான் கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மோசே உடனே ஒரு இன்டர்செஷன் ப்ரேயர். அவருக்கு எப்போவுமே அவர் அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுவார். ஆண்டவரே, நீங்கள் கிருபையும் இரக்கம் உள்ளவர், நீங்கள் இப்போ கொண்டு போட்டிங்கன்னா எகிப்துள்ள ஜனங்கள்லாம் என்ன நினைப்பாங்க, இங்கேருந்து அழைச்சிட்டு போய் வழியில் கொண்டு போட்டாங்க வனாந்தரத்தில், அவங்க அந்த தேசத்தெல்லாம் சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதனால் தயவு செஞ்சு மன்னிங்க, அக்கிரமத்தெல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு சொல்கிறார். சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், 20ஆம் வசனம் பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின் படியே மன்னித்தேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர். இன்னொரு தடவை இந்த டாபிக் எடுத்து நம்ம தனியாக பேசலாம். எவ்வளோ நல்ல ஆண்டவர். உன் வார்த்தையின்படியே, ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு மன்னிக்கிறவர். நிறைய இடத்துல அந்த மாதிரி இன்டர்செஷன் ப்ரேயர் பரிந்துரை ஜெபம் மோசே பண்ணும்போது அப்படியே அவருடைய வார்த்தையை படி செய்கிறார். மோசே கர்த்தருக்கு பிரியமானவனும் உண்மையானவனும் சாந்த குணமுள்ளவனுமாக இருந்தான், கீழ்ப்படிந்தான். அதனால தான் அந்த காரியம். அதனால் நீங்களும் நானும் மேலோட்டமான காரியம் எது வந்தாலும், நமக்கு எதிராக எவ்வளோ பெரிய ராட்சதர் போல பிரச்சனை வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டாம். மோசே சொன்னதுபடி தைரியமாக இவர்கள் 2 பேரும் தான், காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் தைரியத்தை இழந்து மக்களை பயமுறுத்துகிறாங்க. அந்த இடத்துக்கு போகவே முடியாது நம்மளால். அவங்க நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க, நம்ம வெட்டுக்கிளியை போல் இருக்கும்னு சொல்லி நெகட்டிவாக சொன்னாங்க. நீங்களும் நானும் நமக்கு முன்பாக இருக்கிற ராட்சத போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பார்க்காதபடி அதற்கு பக்கத்தில் யாரை வச்சுக்கணும், கர்த்தரை வைக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் என்ன ஆகிடும், ரொம்ப சின்னதாயிடும். காரணம், நம்மை மறவாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பயப்படாதேன்னு சொல்லி நம்மளை தேற்றுறாரு. எனவே அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரம். ஏழை என்னை நின் கை நின்று எவரும் பறிக்க இயலாதே, என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எத்தனை அழகான சத்தியத்தை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. எது வந்தாலும் நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவரே, நீங்கள் தான் பயப்படாதன்னு சொல்கிறீங்க, தைரியமாக இருங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி எங்களை தைரியப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் பவுல், ரோமர் 1:1. இன்றைய கேள்வி, யார் யாருக்கெல்லாம் நான் கடனாளியாய் இருக்கிறேன் என்று யார் சொன்னது? யார் யாருக்கெல்லாம் நான் கடனாளியாய் இருக்கிறேன் என்று யார் சொன்னது?